திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 5ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 அக்டோபர் மாதம் 22ஆம் நாள், கிழமை புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம், ஆளுமைத்தன்மை, நிர்வாகத் திறமையில் புதிய பரிமாணங்களை நீங்கள் நின்று காட்டுவீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றிகளை பெறுவீர்கள். புதிய நண்பர்கள் அறிமுகவார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும். தொழிலில் எப்படியாவது முன்னேற்றத்தை காண்பீர்கள். வருமானம், லாபங்கள் அதிகரிக்கும். அதை சிறப்பாக முதலீடு செய்து பிற்காலத்திற்காக சேமித்து வைப்பீர்கள். வாழ்க்கை துணை உங்கள் மனபோல் நடந்து கொள்வதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். ரிஷபம், இன்று வேலையை செய்யும் இடத்தில் உங்களுடைய நிர்வாக திறமைக்கும் ஆளுமைக்கும் பரிசோதனைகள் உண்டாகும். துரிதமாக செயல்பட்டு மீண்டும் மீண்டும் வேலைகளை செய்யக்கூடிய வேலையின் அழுத்தத்திற்கு ஆளாவீர்கள். நண்பர்கள், சகோதரர்கள் எதிரிகளாக மாற வாய்ப்பிருக்கிறது. போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். நல்ல தகவல்கள் வரும். நல்ல ஒரு முயற்சிகள், மாற்றங்களை எல்லாம் செய்து இன்று வெற்றி காண்பீர்கள். தொழில்சார் பயணங்கள் வெற்றி தரும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். அதனுடைய முதலீடுகளை சிறப்பாக செய்து பிற்காலத்திற்காக சேமித்து வைப்பீர்கள். வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதங்களை தவிர்த்தால் உங்களுக்கு இந்த நாள் இனிய நாள். மிதுனம், நீங்கள் விரும்பிய காரியங்கள் விரும்பியபடி செய்து முடிப்பதில் உங்களுடைய நிர்வாகத் திறமை வெளிப்படும். துரிதமாக செயல்பட்டு உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். புதிய புதிய விருப்பங்கள் தோன்றினாலும் அதையெல்லாம் செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு உடல் ஆற்றலும் மன ஆற்றலும் உண்டாகும். சகோதர நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். நல்ல தகவல்கள் வருவதில் தாமதம் ஏற்படும். சகோதரன் ஒரு ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். சகோதரன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தரும், ஆதாயத்தையும் தரும். விரும்பிய பயணங்கள், திட்டமிட்ட பயணங்கள் எல்லாம் என்று வெற்றிகரமாக செயல்படுத்துவீர்கள். தொழிலில் உங்களுடைய தனித்துவத்தை அடையாளப்படுத்தி வெற்றி காண்பீர்கள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துணை உங்களுக்கு சொல்படி கேட்டு நடப்பது உங்களுக்கு மிகவும் ஆறுதலாகவும் அமைதியாகவும் இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். கடகம், உங்கள் திட்டங்கள், திறமைகள் எல்லாம் செயல்படுத்துவதில் உங்கள் நிர்வாக திறமை என்று வெளிப்படும். உறவினர்கள், நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். துரிதமாக செயல்பட்டு இன்றைக்கு உங்களுடைய வெற்றிகளை குவிக்கப் போகிறீர்கள். பயணங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் தவிர்க்கவும். தொழிலை பொறுத்தவரையில் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். தொழில் நன்றாக இருக்கும். தொழிலில் உங்கள் தனித்துவத்தை அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து சேரும். பெண்களிடம் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதால் கவனமும் கண்ணியமாக நடந்து கொள்வது நல்லது. விளையாட்டாக கூட அவர்களுடன் நீங்கள் தவறாக நடந்து கொள்ள முயற்சிக்காதீர்கள். பின்னால் வருத்தப்படுவீர்கள். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் குடும்பத்தில் மட்டும் இல்லாமல் தொழிலிலும் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பது உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். சிம்மம், எடுக்கின்ற முயற்சிகளை எல்லாம், மாற்றங்களை எல்லாம் வளர்ச்சிக்கு தேவையானதாக மாற்றி வெற்றி காண்பீர்கள். அதில் உங்கள் ஆளுமைத்தன்மை, நிர்வாகத் திறமை புலப்படும். சகோதர நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். நல்ல தகவல்கள் வந்து சேரும். புதிய முயற்சிகள், புதிய மாற்றங்கள் வெற்றியை தரும். பெண்கள் உங்கள் சொல்படி கேட்பார்கள். தனவரவு, பணவரவு நன்றாக இருக்கும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். வாழ்க்கை துணை உங்களுடைய வித்தியாசமாக உங்களுடன் அணுகுமுறையை பயன்படுத்தி உங்களுக்கு மன ஆறுதலையும் மகிழ்ச்சியும் தருவார்கள். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும். தொழிலில் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் குருபலத்தால் அதையெல்லாம் சமாளித்து என்று வெற்றி காண்டு நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தொழிலில் உங்கள் தனித்துவத்தை அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்களுடைய வித்தியாசமான அணுகுமுறை உங்களுக்கு மன ஆறுதலையும் மகிழ்ச்சியை தரும் என்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். கன்னி, என்று உங்களுடைய நிர்வாகத் திறமை,
ஆளுமை அதையெல்லாம் வெளிப்பட்டு உங்களுக்கு மனமகிழ்ச்சியை தரக்கூடிய நாள். சகோதரர்கள் நண்பர்கள் உங்கள் சொல்படி கேட்பார்கள். குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். அவர்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டு. தொழிலில் பிறமொழி பேசுபவர்கள் அந்நியர்களால் அழுத்தங்கள் ஏற்படும். தொழிலில் திட்டமிட்டு வெற்றி பெற்று உங்களால் வெற்றிகளை காண முடியும். புதிய ஒப்பந்தங்கள், புதிய கூட்டுத்தொழில், புதிய கூட்டாளிகள் என வியாபாரம் வணிகத்தில் மிக சிறந்த பலனை அடைவீர்கள். நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். தொழிலிலும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். தொழிலில் உங்களுடைய தனித்துவத்தை அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தில் கண்டிப்பும் கராரையும் குறைத்து கொண்டால் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் போலவும் உறவினர்கள் போலவும் உங்களிடம் சகஜமாக பழகுவார்கள். அது உங்களுக்கு நல்லதாகவும் இருக்கும். ஒரு குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக மாறியிருக்கிறது. குழந்தைகளின் விஷயத்தில் அவருடைய செயல்பாடுகள் வளர்ச்சிகள் எல்லாம் உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் மலரும் நினைவுகளாக பழையவற்றை பேசி இன்று மகிழும் நாள். துலாம். புதிய சிந்தனை தோன்றும். புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள். புதிய சகோதரர்கள் உள்ள அந்நியர்கள் உங்களுக்கு அறிமுகமாவார்கள். அவர்களால் உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் உண்டாகும். உங்களுடைய ஆளுமைத்தன்மை நிர்வாகத்தன்மை வெளிப்பட்டு வெற்றியை காண்பீர்கள். தொழிலில் மிகப்பெரிய அழுத்தங்கள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி கண்டு தொழிலில் உங்கள் தனித்துவத்தை அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள். விரும்பிய பயணங்களை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். சகோதரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குழந்தைகளின் செல்வாக்கு உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடன் வாக்குவாதம் செய்யாமல் இருப்பது நல்லது. ஏனெனில் அவர் உங்களை இப்பொழுது சார்ந்து இருப்பதால் அவரை நீங்கள் உதாசீனப்படுத்துவது போல் வாக்குவாதங்கள் செய்தால் அவர் மனம் புண்படும். அவரை அனுசரித்து சென்றால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும். விருச்சிகம். நீண்ட நாள் திட்டங்கள் திறமைகள் எல்லாம் என்று வெளிக்கு வந்து உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கப்படும். இதுவரை உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள் எல்லாம் உங்களை புகழ்ந்து பாராட்டுவார்கள். உங்களுடைய திட்டங்கள் திறமைகள் எல்லாம் அங்கீகரிப்பார்கள். உங்களுடைய திறமைகள் எல்லாம் வெளிச்சத்திற்கு வரும். நிர்வாகத்திறமை வழித்தன்மைக்கு வரும். சகோதர நண்பர்களுக்காக சில அரசியல் வரிகளை சந்திப்பீர்கள். தொழிலில் உங்கள் இலக்குகளை எளிதில் அறிந்து புதிய வரலாற்று சாதனைகளை படைப்பீர்கள். குருபலத்தால் அதனால் உங்களுக்கு அந்த சாதனைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் பெருமையும் புகழையும் பெற்றுத்தரும். சமூகத்தில் அந்தஸ்து உயரும் என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை. குழந்தைகளின் பெருமை புகழ் உங்களுக்கும் பெருமையும் புகழை பெற்றுத்தரும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். பெண்களால் உங்களுக்கு அனுகூலம் ஆதாயங்கள் உண்டாகும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதாயத்தை தருவதால் அவர் உங்களுக்கு இன்று மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் தருவார் என்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். தனுசு. உங்கள் ஆளுமைத்தன்மை நிர்வாகத்தன்மையால் லாப வருமானங்கள் அதிகரிக்கும். புதிய லாபங்கள், அதாவது எதிர்பாராத விதத்தில் புதிய இனங்களிலிருந்து உங்களுக்கு லாபங்கள் வரலாம். துரிதமாக செயல்பட்டு வெற்றிகளை குவித்து லாபத்தை ஈட்டுவீர்கள். நண்பர்களாலும் சகோதரர்களாலும் என்று உங்களுடைய வருமானங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறுகிய தூர பயணங்கள் வெற்றியை தரும். நல்ல தவறுகள் தூரதேசத்திலிருந்து வரும். தொழிலில் உங்களுடைய திறமைகள் திட்டங்கள் எல்லாம் வெளிச்சத்திற்கு வந்து உங்களுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் கூடும். தொழிலில் உங்கள் தனித்துவத்தை அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் கவனமும் கண்காணிப்பும் வழிகாட்டுதலும் தேவைப்படுகிறது. குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். பெண்களால் உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் உண்டாகும். வாழ்க்கை துணையால் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். இருந்தாலும் அவருடன் இன்று கருத்து வேறுபாடு கருத்து மோதல்களை தவிர்ப்பது இந்த நாளை இனிய நாளாக கடந்து செல்ல உதவும். மகரம். தொழிலில் உங்கள் நிர்வாகத்திறமை வெளிப்படும். ஆளுமைத்தன்மை வெளிப்படும். புதிய புதிய சிந்தனைகள் தோன்றி அதையெல்லாம் செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். மாற்றங்கள் செய்து வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் செய்து வெற்றி காண்பீர்கள். புதிய ஒப்பந்தங்களை பெற்று மகிழ்ச்சி அடைவீர்கள். குடும்பத்தில் அந்நியர் தலையிட வேண்டாம். தொழில் சார்ந்த குறுகிய பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் வளர்ச்சிக்கு தேவையானவை என்பதால் குருபலத்தால் அதை வெற்றி கண்டு தொழிலில் உங்களை தனித்துவமாக அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள். குழந்தைகளின் திட்டமிட்ட செயல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். எதிர்பாராத பணவரவுகள் வருவது தடையாக இருக்கும். பெண்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு உயரும். வாழ்க்கை துணையால் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி என்று
கண்ணா பெண்ணா என்று உயரப் போகிறது. ஆகவே வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி அடையும் நாள் இந்த நாள். கும்பம். இன்று உங்களுடைய ஆளுமைத்தன்மை நிர்வாகத்திறமையால் செல்வாக்கு உயரும். புதிய நபர்கள் அறிமுகம் ஆவார்கள். அவர்களால் உங்களுடைய செல்வாக்கு இன்னும் உயரும். சகோதர நண்பர்கள் உங்களுடைய செல்வாக்கு உயர்வதற்கு வழிவகாக இருப்பார்கள். குடும்பத்தில் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. குழந்தைகள் விஷயத்தில் கவனமும் கண்காணிப்பும் வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. வாழ்க்கை துறையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பெண்களால் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் என்பதால் அவரிடம் கவனமும் கண்ணியமாக நடந்து கொள்வது நல்லது. விளையாட்டுக்காக கூட அவரிடம் தகாத முறையில் நடந்து கொள்ளாதீர்கள். சில நேரங்களில் அவர்கள் நகைச்சுவாக எடுத்தாலும் எந்த நேரத்தில் அவர்கள் சீரியஸாக எடுத்துக்கொள்ளவும் வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் 4 பேர் மத்தியில் அது மாதிரி செயல்பட்டால் உங்களுடைய மானம்தான் கப்பல் ஏறும் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. குடும்பத்தில் பழைய விஷயங்களை பேசி மகிழ்வீர்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுசரணையாகவும் ஆதரவாக இருப்பார்கள். அவருடன் வீணாக வாக்குவாதம் செய்து ஒரு தற்காலிக பிரிவுக்கு வழிவகுக்காதீர்கள். மீனம். தேவையற்ற பயணங்களை தவிர்த்துக் கொள்வது நல்லது. உங்களுடைய ஆளுமைத்தன்மை நிர்வாக திறமைக்கெல்லாம் என்று சோதனை வரும். சகோதர நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். புதிய நபர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். இருந்தாலும் அதையெல்லாம் குருபலத்தால் என்று சமாளித்து வெற்றி காணப் போகிறீர்கள். பெண்களால் உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் உண்டாகும். அவர்களால் ஒரு வருமானத்திற்கான வழியும் உண்டு, வருமானத்திற்கு செலவும் உண்டு. ஆகவே அதை சமநிலைப்படுத்தி எடுத்துக்கொள்வது உங்கள் கையில் இருக்கிறது. தாய்மாமன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். குழந்தைகள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி உங்களை மகிழ்விப்பார்கள். சித்தப்பாவின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களுக்கு அனுகூலத்தை ஆதாயத்தையும் தருவார்கள். இருந்தாலும் அவர்களால் சில விரயங்கள் ஏற்படும் என்பதால் அவர்களை அனுசரித்து சென்றால் இந்த நாள் இனிய நாள் என்பதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை. இந்த நாள் இனிய நாளாய் மட்டுமில்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாய் இருக்க என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் என்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தல்வாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கடைசியில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா பதிவுகளும் நீங்கள் தேர்ந்தெடுக்காமலே அல்லது தேடாமலே உங்கள் முகப்பு திரையில் முன்வந்து நிற்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். நன்றி, வணக்கம்.